ஸோ இது என்ன கொடுத்துருக்காங்க, சால்வ் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ட்டாங்க. சரிங்களா? பட் இருக்குது. பட் நம்ம ஃபார்மேட்டுக்கு வரல. அதனால நம்ம என்ன பண்ண போறோம்னா, இங்க dy பை dx ஓட கோஎஃபிஷியன்ட் வந்து 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்டு. அதனால 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்டு வந்து டிவைட் பண்ணு. அப்போ என்ன கிடைக்கும், dy பை dx மைனஸ் எக்ஸ் டிவைட் பை 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்டு இன்ட்டு y ஈக்குவல் டு 2 பக்கம் டிவைட் பண்ணிருக்கேன் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்னு வரும். சரிங்களா? அப்போ நம்மளோட ஃபார்மேட் dy by dx plus p of x into y equal to q of x னு வருது. இந்த ஃபார்மேட்டுக்கு பேரு லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். சரிங்களா? இப்போ p of x இருக்கிறதுல பார்த்தீங்கன்னா இந்த மைனஸ் சைனோட இருக்குது. அண்ட் q of x இருக்கிறதுல பார்த்தீங்கன்னா இந்த வேல்யூ இருக்குது. சரிங்களா? அப்போ அந்த வேல்யூ எழுதிக்கிங்க. p of x equal to minus x into x divided by 1 minus x square, comma q of x equal to 1 by 1 minus x square. இதுதான் இருக்குது. சரியாப்பா? ஓகேங்க சார். சரி, இதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படிங்கிறது எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோ. இன்டெக்ரல் ஃபேக்டர் கண்டுபிடிக்கணும். லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் இன்டெக்ரல் ஃபேக்டர் கண்டுபிடிக்கணும். அப்போ e பவர் இன்டெக்ரல் p of x into dx, that is equal to e பவர் இன்டெக்ரல் p of x ஓட வேல்யூ minus x divided by 1 minus x squared into dx, that is equal to e பவர் minus integral x divided by 1 minus x squared into dx. ஸோ இது எப்படி இன்டெகிரல் பண்ணுறது அப்படிங்கிற எக்ஸ்பிளைன் பண்ணிடுற பார்த்துக்குங்க. t equal to 1 minus x squared, therefore dt equal to minus 2x into dx னு வருது. பட் நியூமரேட்டர் பார்த்தீங்கன்னா x into dx தான் வருது. மைனஸ் 2 வந்து கீழே கொண்டு வந்துருங்க. அப்போ dt by minus 2 equal to x into dx னு ஆகுது. அப்போ x into dx க்கு பதிலாக dt by minus 2, அப்போ 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயருக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா டீன்னு எழுதலாம். 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயருக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா டீன்னு எழுதலாம். சரிங்களா? அப்போ அந்த இன்டெகிரல் பார்ட்டை கம்ப்ளீட் பண்ணுங்க பார்க்கலாம் எப்படி வருது அப்படின்னா, இன்டெகிரல் ஃபேக்டர் ஈக்குவல் டு இன்டெகிரல் ஆல்ரெடி இ பவர் இருக்குது, மைனஸ் சைன் இருக்குது, எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸுக்கு பதிலாக டிடி பை மைனஸ் 2 டிவைட் பை 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயருக்கு பதிலாக டிஇ, தட் இஸ் ஈக்குவல் டு இந்த மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். அப்போ இ பவர் 1 by 2 integral dt by t னு வருது. that is equal to e power 1 by 2 dt by d வந்து log t னு அர்த்தம். இந்த 1 by 2 பவருக்கு போயிடும். அப்ப e power log t power 1 by 2 e log கட் ஆயிரும். அப்ப இன்டெகிரல் ஃபேக்டர் வேல்யூ equal to root t. t யோட வேல்யூ என்ன? t யோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 1 minus x square. t யோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 1 minus x square. Therefore, integral factor equal to root of 1 minus x square. Root of 1 minus x square. See, this is the values. சரி, இதிலிருந்து என்ன கண்டுபிடிக்கணும்? சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும். சொல்யூஷனோட ஃபார்முலா என்னன்னா, y into integral factor equal to integral q of x into integral factor into dx plus c. இதுதான் ஃபார்முலா. அப்போ y into integral factor வந்து root of 1 minus x square equal to integral q of x. q of x வேல்யூ பார்த்தீங்கன்னா 1 by 1 minus x square. அப்போ 1 by 1 minus x square into integral factor பார்த்தீங்கன்னா root of 1 minus x squared into dx. கரெக்டா பிரசன்னா? அப்ப நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி, இந்த டேர்ம் கட் ஆச்சுன்னா root of 1 minus x squared டினாமினேட்டர்ல வந்துரும். அப்போ y into root of 1 minus x squared equal to integral 1 divided by root of 1 minus x squared into dx. So right side ஓட integral formula பார்த்தீங்கன்னா sin inverse of x. அப்போ y into root of 1 minus x squared equal to right side formula என்ன சொன்னேன்? sin inverse of x னு சொன்னேன். sin inverse of x plus c. இதுதான் ஃபைனல் ரிசல்ட் பார்க்கணும். சரிங்களா? டவுட் இருக்குதா? தூங்கிராத, டிராவல் டைமுக்கு அதிகமாக தூங்கிராத, பார்த்து காப்பி பண்ணு.